இதுல பேக் நெக் வந்து சின்னதா இருக்குது, பெருசு பண்ண சொல்லி கஸ்டமர் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பெருசு பண்ண போறோன்றது கொஞ்ச நேரத்துல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பைப்பிங்ல கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்றோம். அதுல இருந்த மாதிரியே பைப்பிங் ஜாயின் பண்ணிட்டு நெக்கோட லென்த் பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற பைப்பிங்கை வெட்டிடணும். வெட்டி அது கூட ஜாயின் பண்ணிக்கணும். அந்த சைடு ஜாயின் பண்ணியாச்சு. அதுல ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பைப்பிங்க நெக்ல கரெக்டா பிளேஸ் பண்றோம். இது வந்து பாவி நெக்கு. இப்போ வந்து கரெக்டா அந்த கார்னர்ல ஊசியை உள்ள விட்டுட்டு டேர்ன் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பாவி நெக்கோடைய டேர்னிங் வந்து கரெக்டா சீட் ஆகும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு தையல் போடுற? இந்த இடத்துல அப்புறம் ஷேப் கரெக்டா வந்து பாவி வந்து கரெக்டா சீட் ஆகுமா? நம்ம டெய்லர்ஸ் அப்படி வந்து வைப்பாங்க. இது வந்து மெக்கானிக் கிட்ட சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாரு பைப்பிங் தைக்கிறதுக்கு. ஏன்னா எங்க மெக்கானிக் எல்லா மிஷினும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. மெக்கானிக் நம்பர் வேணும்னா சொல்லுங்க, நான் அனுப்புறேன். ஒவ்வொரு டர்னிங்லயும் பீட்ஸ் கொடுக்கணும். நாங்க பைப்பிங் தைக்கும் போது மட்டும் கைட் சேஞ்ச் பண்ண மாட்டோம். லைட்டா நகர்த்தணும்னா அது கரெக்டா போய் பைப்பிங் ஏத்த மாதிரி போயிட்டு சீட் ஆயிடும். அந்த மாதிரி எங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மெக்கானிக். அது ஒண்ணும் இல்ல, இதுக்குள்ள இருக்கு ஒரு இதுக்குள்ள ஒரு
நட்டு இருக்கும், அதை லூஸ் பண்ணால் சரியாயிடும். ஃபுட்டு ப்ரெஷர் ஃபுட் லைட்டாக லூஸ் ஆகும், லைட்டாக நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம், திருப்பி டைட் பண்ணி விட்டுலாம். திருப்பி அகைன் லைனிங்ல நாச்சஸ் போட்டாச்சு. அகைன் டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நெக்கி இறக்கியாச்சு. அகைன் அதில் பழசில் இருந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நான் ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுறேன். இதான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ். தெரியுதா ஜாயிண்ட்டு? அது அவ்வளோவா தெரியாது. இங்கே தான் ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணது. இந்த டர்னிங்கில் நம்ம தையல் போட்டோம்ல, இந்த தையல் போட்டால் தான் இந்த கட்டு கொடுக்க முடியும்.